Hi, this is Ramuk. Welcome back to Informal Design. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா horizontal scrolling and vertical scrolling எப்படி இருக்கும் அவுட்புட்னு கேட்டிங்கன்னா இது ஒரு மெசேஜ் அப்போ கன்சிடர் பண்ணிங்க ஜஸ்ட் சிம்பிள் டியூட்டோரியலுக்காக டிசைன் பண்ணலாம். இப்போ வந்துட்டு இது horizontal scrolling, vertical scrolling இதில் வந்து நிறைய டெக்ஸ்ட் மெசேஜஸ் அதெல்லாம் இருக்கிறத நினச்சிக்கோங்க. இது கான்டெக்ட்ஸாக நினச்சிக்கோங்க. ஓகே, இது இப்போ எப்படி சிம்பிளாக ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க. ஓகே, ஆல்ரெடி நம்மள்ட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃப்ரேம் ஃபஸ்ட்டு எப்பவும் போல பண்ணிடுவோம். iPhone 11 Pro Max. ஓகே, அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி இருக்கிறத விட கொஞ்சம் லைட்டாக க்ரீன். ஓகே, இந்த கான்டாக்ட்ஸை நான் எப்படி க்ரியேட் பண்ணுவேன் எப்போவுமேனு கேட்டிங்கன்னா அதுவும் அப்படி பார்த்துக்குவோம். ஒரு 60 ஆல்ரெடி அங்கே 50 கொடுத்துருக்கேன். அது சின்னதாக இருந்துச்சு. சரி, ஓகே, உங்களுக்கு பண்ணும்போது மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, இதெல்லாம் கான்டாக்ட்ஸை நினச்சிங்க. நம்ம எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறோம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து குரூப்பாக நினச்சிக்குவோம். ஓகேவா, இதை நான் ஃபுல்லாக குரூப் பண்ணிவிட்டு ஓகே, அதுக்கு முன்னாடி இமேஜஸ் ஆட் பண்ணோம். அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா பிளகின்ஸ். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கண்டென்ட் ரியல் சூப்பரான பிளகின். ஸோ வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அவதார்ஸ் ஓகே ஓகே நம்ம கான்டாக்ட்ஸ் இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, சூப்பர். இதுக்கு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி குரூப் பண்ணிவிட்டு மேலே CONTACT கான்டாக்ட். ஓகே, கான்டாக்ட்ஸில் டெக்ஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கான்டாக்ட். ஓகே, அடுத்தது மெசேஜ். அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கிறோம். மெசேஜ். ஓகே, சூப்பர். ஜஸ்ட் இங்கே வந்துட்டு என்னென்ன மெசேஜஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஒன்று ரெக்டாங்கிள் சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தானே. ஸோ சூப்பர். இவங்களையும் குரூப் பண்ணணும். குரூப் பண்ணியாச்சு. இப்போ உங்கள் மெசேஜும் குரூப் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இதில் 2 தப்பாக இருக்குது. ஹெட்டிங் 2 எடுத்து வெளியே போட்டுறேன். தனியாக குரூப் பண்ணிட்டேன். ஸோ அதில் தனியாக எடுத்து போட்டுச்சு. ஓகே, சூப்பர். இப்போ இது ஒரு குரூப்பாக இருக்குது. கான்டாக்ட்ஸ் ஒரு குரூப்பாக இருக்குது. ஓகே, இப்போ வந்துட்டு இது வந்து ஜஸ்ட் ஃபார் நம்மளோட இதுக்காகன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆப் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக, ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து ஒரு ஆப் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்துட்டு இது ஒரு ஃப்ரேம். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹாரிசான்டல் ஸ்க்ரோலிங் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வெர்டிகல் ஸ்க்ரோலிங் பார்த்துருவோம். இதை சென்டர் அலைன்மெண்ட் பண்ணி. ஓகே, ஃபஸ்ட்டு ஹாரிசான்டல் ஸ்க்ரோலிங். ஓகே, இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோட்டோடைப்பில் தான் இது எல்லாமே பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து தான் நம்ம கண்டென்ட் ஸ்டார்ட் ஆக போகுது, மெயின் கண்டென்ட். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து ஃப்ரேமாக மாற்றணும். ஓகே, ரைட் கிளிக் பண்ணி Ctrl+Alt+G ஷார்ட்கட்டு, அப்படி இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணி. இப்போ இது ஒரு ஃப்ரேமாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொன்று சொல்கிறேன். இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற இமேஜஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த இதை செலக்ட் பண்ணிட்டு கிளிப் கண்டென்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா தெரியுதா? இதே ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தெரியாது. ஓகே, இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா, இது ஒரு ஃப்ரேமு. இந்த ஃப்ரேமோட வித்து எதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதுதான் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு நான் இந்த ஃப்ரேமோட வித்து இந்த பாக்ஸோட முடியுது அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன், இல்லை இது வரைக்கும் முடியுதுன்னு கூட கொடுக்குறேன். ஓகே, சூப்பர். இப்போ நம்ம இதுக்கு ஒரு ப்ரோட்டோடைப் எழுத போகிறோம். ப்ரோட்டோடைப் போயிட்டு ஓவர்ஃப்ளோ பிஹேவியர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் வந்துட்டு இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம், ஹாரிசான்டல் ஸ்க்ரோலிங். ஸோ ஹாரிசான்டல் ஸ்க்ரோலிங் கொடுத்துருங்க. ஹாரிசான்டல் ஸ்க்ரோலிங் கொடுத்துட்டு ப்ளே பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அவுட்புட் நமக்கு கிடைக்கணும். ஆக்சுவலாக நம்ம பேஜ் 2 போகணும். ஆல்ரெடி பண்ணது பேஜ் 1. ஓகே, பேஜ் 2. ஓகே, இதுதான் நம்ம கேட்ட அவுட்புட். ஃபினிஷ். அவ்வளோதான், சிம்பிள். இதே மாதிரி வெர்டிகலுக்கு பண்ணணும். ஸோ வாங்க அதை எப்படின்னு பார்த்துருவோம். இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரிக்கியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்ப்போம் அது எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகே, இதையும் ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணும். ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணதுக்கு முன்னாடி மூவ் பண்ணிட்டு அப்படி தான் ஆகும். ஓகே, ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணுறேன். எனக்கு இது வரைக்கும் இருந்தால் மட்டும் போதும், எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது தேவையில்லை. ஸோ இது வரைக்கும் இருக்கிறது மட்டும் இருந்தால் போதும். ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. கீழே இருக்கிறத காட்ட வேண்டியதில்லை அப்படின்னா கிளிப் கண்டென்ட் கொடுத்துட்டிங்கன்னா பக்கா. நமக்கு இதுக்குள்ளே இருக்கிறது மட்டும் இருந்தால் போதும். இது வரைக்கும் இந்த ஃப்ரேம் இருந்தால் போதும். இந்த ஃப்ரேமில் வேணால் லைட்டாக எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். இப்போ இதுக்கு ஒரு இது ரெடி பண்ணணும். என்னது, ப்ரோட்டோடைப். இது வந்து என்னது, வெர்டிகல் ஸ்க்ரோலிங். பார்க்க இதையும் செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ளே பண்ணதை போய் பார்க்க போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சு. சூப்பராக இருக்குது. இதில் எந்த பிசுறும் இல்லை. மெசேஜ், ஸ்க்ரோலிங்ஸ் இது எல்லாமே இருக்குது.
ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் இதுதான். இது சும்மா நம்ம ஒரு ஃபார்மாலிட்டியாக ஆப்ங்கிற அந்த மாதிரி ஒரு மீனிங் வச்சுருக்கோம். ஓகே, இது எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிச்சுன்னு பார்த்தீங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் அ நைஸ் டே. அண்ட் வந்துட்டு சாட்டர்டே ஆக்சுவலாக நேற்று வீடியோ போட முடியல, இந்த வீடியோ வந்து நாளைக்கு லைவ் ஆகும். ஸோ இனிமேல் கரெக்டாக முடிஞ்ச அளவுக்கு டைமிங் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு சூப்பர் குட் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃப்ரீலான்சராக இருந்தீங்க அப்படின்னா மட்டும், அப்படி இல்லைனாலும் சரி, இனிமேல் கூகுள் பே வந்து சிங்கப்பூர் அண்ட் யூஎஸ்ஏ இங்கே 2 இடத்துலேருந்து காசு அவங்களால அனுப்பிக்க முடியும். நம்மளால் அவங்களுக்கு அனுப்ப முடியாது, பட் அவங்கள்ட்ட இருந்து நம்ம ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு அங்கே கிளைண்ட்ஸ் இருந்தாங்கன்னா பெட்டராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை செக் பண்ணி பாருங்கள், இல்லை அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். பட் கூடிய சீக்கிரம் அப்டேட் வந்துடும். கூகுள் அதுக்காக ஒர்க் பண்ணிருக்காங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon next video. Bye.